ஆறாவது அணுவாகம். சய ஏஷோந்தர்ஹ்ருதய ஆகாஷஹ தஸ்மின் நயம் புருஷோ மனோமயஹ அம்ருதோ ஹிரண்மயஹ அந்தரேண தாலுகே ய ஏஷஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனிஹி யத்ராசௌ கேஷாந்தோ விவர்த்ததே வ்யபோஹ்ய சீர்ஷகபாலே பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி புவ இதி வாயோ சுபரித்யாதித்யே மக இதி பிரம்மணி ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதிம் வாக்பதிஷ்சக்ஷுஷ்பதிஹ ஸ்ரோத்ரபதிர்விஜ்ஞானபதிஹ ஏதத்ததோ பவதி ஆகாஷரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சம்ருத்தமம்ருதம் இதி பிராச்சீன யோக்யோபாஸ்வம் இந்த ஆறாவது அணுவாகத்தில் ஹிரண்யகர்ப்ப அல்லது அந்தர்ஹ்ருதய உபாசனத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது பிரயோஜனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் 3 கருத்துக்கள் இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஒன்று, ஹிரண்யகர்ப்பனுடைய விசேஷணம். எந்த தேவதையை உபாசனை செய்கின்றோமோ அந்த தேவதையினுடைய சொரூபம், அதில் புருஷக, மனோமயக, அமிர்தக, ஹிரண்மயக என்பதெல்லாம் பார்க்கப்பட்டது. பிறகு உபாசகன் ஸ்தூல சரீரத்தை விட்டதற்கு பிறகு அவன் ஸ்தூல சரீரத்திலிருந்து எதன் வழியாக எந்த மார்க்கத்தில் அந்த ஹிரண்யகர்ப்பனை சென்று அடைவான் என்பதும் பார்க்கப்பட்டது. சுஷும்னா என்கின்ற நாடியின் வழியாக
அவன் சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பி பிரம்மலோகத்திற்கு சென்று பிரயோஜனத்தை அடைகின்றான். மூன்றாவதாக அவன் அடைகின்ற பிரயோஜனம் எப்படிப்பட்டது என்பது, இந்த உபாசனையினுடைய பலன் ஹிரண்யகர்ப்ப ரூபமாகவே அவன் மாறிவிடுகின்றான், ஹிரண்யகர்ப்பனோடு ஐக்கியமாகி விடுகின்றான். அப்படி என்றால் அந்த ஹிரண்யகர்ப்பனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்குமோ, தகுதிகள் இருக்குமோ, அது அவனுக்கும் வந்து விடுகின்றது. அதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி. ஹிரண்யகர்ப்பன் என்றால் என்ன என்பது மனதில் இருந்தால்தான் இந்த பகுதிகள் நமக்கு புரியும். ஹிரண்யகர்ப்பன் என்பவர் எல்லா தேவதையினுடைய சமஷ்டி. ஆகவே ஹிரண்யகர்ப்பனே எல்லா தேவதையாகவே இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உபாசகன் அந்தந்த தேவதையுடன் ஐக்கியமாகி அந்தந்த தேவதையுடன் இந்த லோகத்தை வியாபிக்கின்றான். முதலில் எந்த தேவதையுடன் ஐக்கியமாகின்றான்? அக்னௌ பிரதிதிஷ்டதி. இங்கு பிரதிதிஷ்டதி என்றால் ஒன்றாகி விடுகின்றான், அக்னி தேவதையுடன் ஒன்றாகின்றான். சென்ற வியாகிருதி உபாசனையில் அக்னி தேவன் எதற்கு சம்பந்தப்படுத்தப்பட்டது? பூஹு என்ற வியாகிருதியில். ஆகவே பூஹு இதி என்றால் பூஹு என்ற வியாகிருதியில் சம்பந்தப்படுத்தப்பட்ட அக்னி தேவதையுடன் ஒன்றாகின்றான். அடுத்தது புவக இதி வாயோ. புவக என்று சம்பந்தப்படுத்தப்பட்ட வியாகிருதியான வாயு தேவனிடம் ஒன்றாகின்றான். இதனுடைய பொருள் வாயு ரூபமாக இந்த பிரபஞ்சத்தை வியாபிக்கின்றான். சுவக இதி ஆதித்யே. அவன் ஆதித்ய தேவனுடன் ஒன்றாகின்றான். அந்த ஆதித்ய தேவன் சுவக என்ற வியாகிருதியில் குறிக்கப்பட்டது. மகக இதி பிரம்மணி. அந்த வியாகிருதியில் மகக என்பது அங்கியான பிரம்மத்தை குறித்தது. அந்த பிரம்மனுடன் ஒன்றாகின்றான். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதேபோல் பிரயோஜனம் தொடர்கின்றது. ஆப்னோதி ஸ்வராஜ்யம். ஸ்வராஜ்யம் என்றால் தனக்குத்தானே அதிபதியாக இருத்தல், அனைத்துக்கும் அதிபதியாக இருத்தல். அதை அடைகின்றான். ஸ்வராஜ்யத்தை ஆப்னோதி அடைகின்றான். பிறகு எதையெல்லாம் அடைகின்றான்? ஆப்னோதி மனசக பதிம். மனசஸ்பதிம். மனதினுடைய தலைவனாகின்றான். மனதிற்கு அவன் பதி என்றால் தலைவன் ஆகின்றான். எல்லாருடைய மனதிற்கும் அவன் தலைவனாகின்றான் என்பது கருத்து. ஜீவனாக இருக்கும் பொழுது அவனுடைய அவஸ்தை என்ன? தன்னுடைய மனதுக்கே தான் தலைவனாக முடியவில்லை. மனம் எங்கு போகின்றதோ அங்கு அவன் சென்று கொண்டு இருந்தான். தன்னுடைய மனதுக்கு தான் அடிமையாக இருந்தவன் இப்பொழுது என்ன ஆயிருக்குன்னா எல்லோருடைய மனதிற்கும் இவன் பதியாகி விட்டான், தலைவனாகி விட்டான். இதனுடைய பொருள் எல்லோருடைய மனதிலும் இவன்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றான், அல்லது இவனுக்கு எல்லோருடைய மனமும் சிந்திப்பதற்கு இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு சிந்திக்கிறதுக்கு என்ன மனசு இருக்கு? ஒரே ஒரு நம்மளுடைய மனம். ஹிரண்யகர்ப்பன் ஆயிட்டா எல்லோருடைய மனதின் மூலமாக நாம் சிந்திக்கின்றோம். இது ஞானத்தில் வேற விதமாக சொல்லுவோம். ஹிரண்யகர்ப்ப பிராப்தியில் ஹிரண்யகர்ப்பனுக்கு என்ன அபிமானம் இருக்குமா? எல்லோருடைய மனதிலும் நான் தான் சிந்திக்கின்றேன். அந்த நிலையை அடைகின்றான். மனசஸ்பதிம். பிறகு வாக்பதிகி. எல்லோருடைய வாக்குக்கு இவன் அதிபதி ஆகின்றான். எல்லோருடைய வாக்கையும் இவன் கட்டுப்படுத்துகின்றான். இவன் அதிபதி ஆகின்றான். சக்ஷுஷ்பதிகி. எல்லாம் ஆப்னோதி என்பதை சேர்த்தி கொள்ள வேண்டும். எல்லோருடைய கண்களுக்கும் இவன் பதியாகின்றான், தலைவன். இதனுடைய சாரம் என்ன? எல்லோருடைய வாயிலும் இவன் பேசுகின்றான், எல்லோருடைய கண்களில் இவன் பார்க்கின்றான்,
எல்லோருடைய மனதிலும் இவன் சிந்திக்கின்றான். நமக்கு ஒரு வாய் இருந்து பேசுறதுக்கு பத்துறதில்லை, நேரம் பத்துறதில்லை. இப்போ இவன் ஹிரண்ய கர்ப்பனான என்ன ஆயிடுறானா, எல்லா வாயில இவன் தான் பேசிட்டு இருக்கான், எல்லா கண்லையும் இவன் தான் பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பாவனையை அடைகின்றான். ஸ்ரோத்ரபதிஹி, எல்லோருடைய காதுகளுக்கு பதியாகின்றான். எல்லோருடைய காதுகளில் இவனே இருந்து கேட்கின்றான். அடுத்தது விஞ்ஞானபதிஹி. இங்கு விஞ்ஞானம் என்றால் அறிவு, புரிந்து கொள்ளுதல். எல்லோருடைய புத்தியில் இருந்து இவனே புரிந்து கொண்டு இருக்கின்றான். அண்டர்ஸ்டாண்டிங். விஞ்ஞானபதிஹி, புரிந்து கொள்வதற்கு அதிபதி ஆகின்றான். இதெல்லாம் என்ன? ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம் தனக்கு இவனுக்கு அமைந்துள்ளது. பிறகு உபனிஷத் கூறுகின்றது, ஏதத் ததக பவதி. ததக என்றால் இறந்ததற்கு பிறகு, ஏதத் பவதி இதனுடைய பொருள் ஏதத் அபிபவதி, இதற்கு பிறகு சொல்ல போகின்ற லட்சணமும் அவனுக்கு வருகின்றதாம், இன்னும் இருக்கின்றது என்று உபனிஷத் கூறுகின்றது. இவ்வளவு மட்டுமல்ல அவனுடைய லட்சணம் அல்லது உபாசனையினுடைய பலம், ஏததபி பவதி, இதுவும் கூட இருக்கின்றது என்று மீண்டும் சில சொற்களில் அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. இதற்கு பிறகு வருகின்ற சொற்கள் ஆகாஷ ஷரீரம், பிரம்ம, சத்யாத்ம, பிராணாராமம், மன ஆனந்தம், சாந்தி, சமிருத்தம், அமிர்தம். இவைகள் எல்லாமே ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணமுமாகவும் இருக்கின்றது, பிரயோஜனமாகவும் அமைகின்றது. இப்படிப்பட்ட இலக்கணத்தையுடைய ஹிரண்ய கர்ப்பனாக ஆகின்றான்னு சொல்லும் பொழுதே நமக்கு ரெண்டு கிடைக்குது. இதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம், இதெல்லாம் ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி பலம். ஆகவே ஏதத் ததோ பவதி என்பதற்கு பிறகு வருகின்ற சொற்களுக்கெல்லாம் ரெண்டு இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹிரண்ய கர்ப்பனுடைய இலக்கணம் ஏற்கனவே 4 பார்த்தோம், அதோட சேர்ந்தும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பலத்துடன் சேர்ந்தும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவைகளுக்கெல்லாம் 2 யூட்டிலிட்டி, 2 பிரயோஜனம். ஹிரண்ய கர்ப்பனுடைய இலக்கணம், ஹிரண்ய கர்ப்ப பல ரூபம் என்னென்ன என்று பார்ப்போம். ஆகாஷ ஷரீரம், ஆகாசத்தை போல சூக்ஷ்மமான ஷரீரத்தை இவன் அடைகின்றான். இது ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம். முதல்ல ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணமாகவே பார்ப்போம். ஹிரண்ய கர்ப்பனுக்கு எப்படிப்பட்ட உடல் இருக்குன்னா, ஸ்தூலமான உடல் வந்தால் அவருக்கு விராட் என்று பெயர். காரணமான நிலையில் இருக்கும் பொழுது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஈஸ்வரன்னு பெயர். காரணமான நிலையிலிருந்து சூக்ஷ்மமான நிலை வந்தால் ஹிரண்ய கர்ப்பன். ஆகவே அவருடைய உடல் எப்படி இருக்கும்னா ஆகாஷ ஷரீரம்னா ஆகாஷவத் ஷரீரம், ஆகாசத்தை போல சூக்ஷ்மமான ஷரீரத்தை உடைய ஹிரண்ய கர்ப்பன். இப்போ ஹிரண்ய கர்ப்பனுக்கு இனியொரு இலக்கணம் சூக்ஷ்மமான ஷரீரத்தை உடையவர். இந்த இடத்துல நம்ம இனியொரு விதத்திலே எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அப்படிப்பட்ட ஷரீரத்தை இவன் அடைகின்றான். ஸ்தூல சரீரம் போனால் இந்த உபாதி அவனுக்கு சென்று விடும். அவன் சூக்ஷ்மமான ஷரீரத்தை உடையவன் ஆகின்றான். அடுத்த சொல் பிரம்ம. பிரம்ம என்றால் வியாபித்து இருப்பவர். சாஸ்திரத்தில் பரபிரம்மத்துக்கு மட்டும் பிரம்ம என்று பெயர் அல்ல, ஹிரண்ய கர்ப்பனையும் பிரம்ம என்று அழைப்பது வழக்கம். ஆகவே பிரம்ம என்றால் ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம் பிருகத், மிக மிக பெரியவர், வியாபி என்பது பொருள். அடுத்தது சத்யாத்ம. சத்யாத்ம என்பதனுடைய பொருள் மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கின்றார். சத்யாத்ம, ஆத்ம என்றால் தன்மை, சத்ய என்றால் இந்த இடத்துல சது தியது என்று பிரித்து சத்யாத்ம என்றால் அவர் உருவத்துடனும் உருவமற்றவராகவும் இருக்கின்றார், மூர்த்த அமூர்த்த ரூபமாக இருக்கின்றார்.
உண்மையிலேயே விராட்டாக இருப்பது யார்? அதுவும் ஹிரண்ய கர்ப்பன்தான். ஹிரண்ய கர்ப்பன் யார்னா ஈஸ்வரன். ஆகவே எல்லாமே ஒன்றுதான், உபாதியில வேறுபாடு இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருப்பவர். மூர்த்தம் என்றால் உருவம், அமூர்த்தம் என்றால் உருவம் அற்றது. வாயுவும் ஆகாசமும் அமூர்த்த பூதங்கள், அக்னி, நீர், பூமி இவைகளெல்லாம் மூர்த்த பூதங்கள் என்று பஞ்சபூதத்தை இரண்டாக பிரிப்பார்கள். ஆகாசத்துக்கு உருவம் கிடையாது, வாயுவுக்கு உருவம் கிடையாது. ஆகவே இந்த இரண்டும் அமூர்த்த பூதம். அமூர்த்தம்னா உருவமற்றது. மீதி 3 பூதங்களெல்லாம் உருவமுடைய பூதங்கள். அப்படி உருவமற்ற உருவமுடைய பூதங்களாக சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக விளங்குகின்றார். இனி அடுத்த சொல் பிராணாராமம். இதற்கு 2 பொருள்கள் இருக்கின்றது. முதல் பொருள், பிராணன் என்பதற்கு இந்திரியம் என்பது பொருள். ஆராமக என்றால் விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்ட். பிராணக என்றால் இந்திரியங்கள், ஆராமக என்றால் விளையாட்டு மைதானம். பிராணேஷு ஆராமக யஸ்ய. இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு விளையாட்டு மைதானம் என்னன்னு சொன்னால் நம்முடைய இந்திரியங்களாம். அவர் என்ன பண்ணுறாராம், நம்மளுடைய இந்திரியத்தில் விளையாடி கொண்டு இருக்கின்றாராம். அது தெரியுதல்லவா, திடீர்னு ரொம்ப நல்லா விளையாடுவார். இந்திரியங்களெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அப்படி நம்முடைய இந்திரியங்களுக்குள் அவர் விளையாட்டு மைதானமாக வைத்துள்ளார். நம்மளுடைய இந்திரியங்களை விளையாட்டு மைதானமாக வச்சுட்டு அவர் விளையாடிட்டு இருக்காராம். அது பிராணாராமம். இப்போ பிராணேஷு ஆராமக எஸ்ய சக ஹிரண்ய கர்ப்பக. எந்த ஹிரண்ய கர்ப்பன் பிராணனை இந்திரியங்களை விளையாட்டு மைதானமாக கொண்டுள்ளாரோ, அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன, எல்லா இந்திரியங்களுக்குள்ளும் அவர் இருந்து கொண்டு செயல்படுகிறார். அங்கே விளையாடுறாருன்னு சொன்னால் ஃபிகரேட்டிவ்னு சொல்றது, அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அல்லது இனி ஒரு பொருள், பிராணானாம் இந்திரியானாம் ஆராமக யஸ்மின். அப்படி சொன்னால் எதில் எல்லா பிராணன்களும் இருக்கின்றதோ அது பிராணாராமம். எல்லா இந்திரியங்களும் எதில் இருக்கின்றதோ அது பிராணாராமம். முதல் சொல்றதுக்கு இரண்டாவது சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கோ? முதலில் எந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இந்திரியங்களெல்லாம் விளையாட்டு மைதானம். இரண்டாவது எந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் இந்திரியங்களெல்லாம் இருக்கின்றதோ, இருந்து அனுகிரகத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அது பிராணாராமம். இப்போ முதலில் இந்திரியங்களில் விளையாட்டு மைதானம் ஹிரண்ய கர்ப்பனுக்கு. இரண்டாவது எந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் இந்திரியங்கள் இருக்கின்றதோ அது பிராணாராமம். அடுத்த சொல், இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன். இந்த இடத்துலையும் 2ஆ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக அவன் ஆகின்றான். மன ஆனந்தம். மன ஆனந்தம் என்றால் தனக்கு இன்பத்தை அளிப்பதற்காக அனைத்து மனதையும் உடையவராக இருக்கின்றார். மன ஆனந்தம் எல்லா மனதையும் தனக்கு இன்பத்தை கொடுக்கிறதுக்காக வச்சிருக்காராம். இப்போ நமக்கு ஒரு மனது இருக்கு, ஹிரண்ய கர்ப்பனுக்கு எல்லா மனதும் இருக்கான். அந்த எல்லா மனதிலும் அவர் இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். அல்லது எந்த மனதில் சுகம் இருக்குமோ அந்த மனம் மன ஆனந்தம். அப்படிப்பட்ட மனதை அவர் உடையவராக இருக்கின்றார். இனி அடுத்த சொல், இதெல்லாம் என்ன ஏற்கனவே சொன்னதுதான். மனசஸ்பதிங்கிறத தான் வேறு விதத்தில் இவ்விதம் சொல்லப்படுகின்றது. இனி அடுத்த சொல் சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். சாந்தி சம்ருத்தம் என்பது ஒரே சொல். அதுக்கப்புறம் அமிர்தம் என்பது இனியொரு சொல். சாந்தி சம்ருத்தம் என்பதை 2 விதத்தில் பொருள் கொள்ளலாம். முதல் பொருள், சாந்தி என்றால் அமைதி, சம்ருத்தம் என்றால் செழிப்பு, சம்பூர்ணம்.
ஹிரண்யகர்ப்பன் எப்படி இருக்கிறாராம்? அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்கின்றார். அவர் சாந்தியாகவும் சமிருத்தமாகவும் பூர்ணமாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஹிரண்யகர்ப்பனை அடைகின்றான். அல்லது வேறு ஒரு விளக்காசிரியர் எழுதுகின்றார், சாந்தி என்பதற்கு இனியொரு பொருள் நிவிருத்தி என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அதனால தான் சாந்தி பாடம்னு சொல்லும் பொழுது துக்கங்களெல்லாம் நிவிருத்தி அடைய வேண்டும் என்று அங்கு பொருள். அதனுடைய அடிப்படையில் சாந்தி என்றால் சர்வ துவைத ரகிதம், இருமை அவரிடம் கிடையாது. அப்படி இருமையற்றவராகவும் அவருடைய அறிவு அப்படி இருக்கின்றது, அதனுடைய பலன் சாந்தி. அப்படிப்பட்டவராகவும் சமிருத்தம் என்றால் செழிப்பை உடையவராகவும் யார் இருக்கின்றாரோ அந்த ஹிரண்யகர்ப்பனை அடைகின்றான். இனி இரண்டாவது பொருள், சாந்தி என்பதை காரணமாக கொண்டு எந்த ஹிரண்யகர்ப்பன் மன அமைதியினால் அடையப்படுவாரோ, இங்கு சாந்தி என்றால் மன கட்டுப்பாடு. ஆகவே சாந்தி என்றால் சாந்தியால், மன அமைதியால், மன கட்டுப்பாடால் அமிர்தமான சமிருத்தமான செழிப்பான அந்த பிரம்மன் அடையப்படுகின்றார். அது இரண்டாவது பொருள். முதலாவது பொருள்ல சாந்தியாகவும் சமிருத்தமாகவும் இருக்கின்றார். இரண்டாவது பொருள் சாந்தி என்றால் மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாடினால் அடையப்படுபவர் அந்த இறைவன், அந்த ஹிரண்யகர்ப்பன். இனி கடைசி சொல் அமிர்தம். அமிர்தம் என்றால் அதிக காலம் இருப்பவர். பிரளயம் வரைக்கும் அவர் இருப்பார், சிருஷ்டி முடியும் வரை அவர் இருப்பார். அமிர்தம். இந்த பகுதியை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்ட ஹிரண்யகர்ப்பன் சொரூபமாக அந்த உபாசகன் ஆகிவிடுகின்றான். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்கின்றார்? இதி பிராச்சீன யோக்ய உபாஸ்வ. உபாஸ்வ என்றால் இவ்விதம் நீ உபாசனை செய். பிராச்சீன யோக்ய என்பது ஒரு சிஷ்யனுடைய பெயர். குருவானவர் சிஷ்யனை அழைத்து சொல்கின்றார், ஹே பிராச்சீன யோக்ய. அது அவருடைய பெயர். பிராச்சீன யோக்ய என்பது பெயர். அவர் பெயரை சொல்லி உபாஸ்வ, இப்படி நீ உபாசனை செய் என்று, உபாஸ்வ என்று அவர் கமாண்ட், கட்டளை இடுகின்றார். பிறகு இந்த உபாசனைக்கு பிரயோஜனம் இங்கு சொல்லப்படவில்லை. பிரயோஜனம் சொல்லப்படவில்லை என்றால் இது உபாஸ்வ என்று இந்த பிரயோஜனத்தை உடையவனாக நீ ஆவாய் என்று முடிவு செய்யப்படுகின்றது. இத்துடன் இந்த அணுவாகம் முடிவடைகின்றது, இந்த உபாசனையும் முடிவடைகின்றது. இப்போ இந்த உபாசனைக்கு என்ன பெயர்? அந்தர் ஹிருதய உபாசனம் அல்லது ஹிரண்யகர்ப்ப உபாசனம். இதனுடைய பிரயோஜனம் ஹிரண்யகர்ப்பனாக மாறுதல், காமியமாக செய்தால், நிஷ்காமமாக செய்தால் அத்வைத ஞானத்திற்கு தகுதியை அடைகின்றான். காரணம் என்ன? இது அபேத உபாசனம். இனி அடுத்த பகுதியில் அடுத்த உபாசனம் வருகின்றது. இனியும் ரெண்டே உபாசனை தான். அதுக்கப்புறம் என்ன இந்த வள்ளிபூரா உபாசனைன்னு தோணக்கூடாது. ரெண்டு உபாசனைக்கு பிறகு சில வேல்யூஸ் எல்லாம் வரும். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லேண்டாக போகிறோம் பிரம்ம வித்யா விசாரத்திற்கு. அதனால் 2 கிளாஸ் அல்லது 1 கிளாஸ் பொறுமையாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7வது அணுவாக்கம். பிருத்திவ்யந்தரிக்ஷம் த்யௌர்திஷோ வாந்தர திஷாஹம் அக்னிர்வாயுராதித்யश्चन्द्रमा நக்ஷத்ராணி
आप ओषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यति भूतम् अथाध्यात्मम् प्राणो व्यानोपान उतान समानः चक्षुश्रोत्रं मनो वाक्त्वक् चर्म मागो संस्नावास्ति मज्जा एतदति विधाय ऋषिरवोचते पाङ्क्तं वा इदगुं सर्वम् पाङ्क्ते नैव पाङ्क्तग्स्पृणोतीति இந்த உபாசனைக்கு பெயர் பாங்க்த பிரம்ம உபாசனம். பாங்க்த பிரம்ம உபாசனம் அல்லது பாங்க்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். இந்த உபாசனையினுடைய தேவதா அதே ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் தான் இந்த உபாசனைக்கும் தேவதா. ஆனால் வேறு ஒரு விளக்காசிரியர் சாயனாச்சாரியர் ஒருவர் விளக்கு எழுதியிருக்கார். அவர் விராட் ஸ்வரூபம் என்று கூறுகின்றார். ஆகவே ஹிரண்ய கர்ப்பனோ அல்லது விராட் இந்த உபாசனையினுடைய தேவதா. இந்த உபாசனையும் அபேத உபாசனம். அபேத உபாசனம் சொன்னால் ஞாபகம் இருக்கோ? உபாசனையை நாம் இரண்டாக பிரித்தோம், பேத உபாசனம், அபேத உபாசனம். இதுவும் அபேத உபாசனா. இங்கு உபாசனை எப்படி செய்யப்படுகிறது என்றால், வெளியே இருக்கின்ற உலகத்தில் 3 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. லோகம், தேவதா, பூதம். லோகம் என்றால் விதவிதமான லோகங்கள், விதவிதமான தேவதைகள், பிறகு பூதங்கள். பூதங்கள் என்றால் இந்த பஞ்சபூதங்கள். இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இவைகளெல்லாம் சமஷ்டியில், வெளி விஷயத்தில். பிறகு நம்முடைய உடல் சம்பந்தமான பிராணன், இந்திரியம், உடலில் இருக்கின்ற தாதுக்கள், எலும்பு, தசை, இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இவ்விதம் வெளியே 3 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தத்துவங்கள். லோகம், சில தேவதைகள், சில லோகங்கள், சில தேவதைகள், சில பூதங்கள். பிறகு நம்மிடம் பிராணன், இந்திரியம், ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற சில அங்கங்கள். இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த நம்மிடம் இருப்பதை வியஷ்டி என்று சொல்லலாம், வெளியே இருப்பதை சமஷ்டி என்று சொல்லப்படுகின்றது. என்ன உபாசனை என்றால், அனைத்து சமஷ்டியையும் இந்த வெஷ்டியில் பார்க்க வேண்டும். இப்போ சமஷ்டி வியஷ்டி ஐக்கிய உபாசனம். வெளியிருக்கின்றதையெல்லாம் நம்மிடத்திலேயே இருப்பது போல் உபாசனை செய்ய வேண்டும். இதில் வெளியே 3 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த ஒவ்வொன்றிலும் 5 எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 3 விதமான 5 எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. லோகம், தேவதா, பூதம் என்றால் 5 லோகங்கள்,
5 தேவதா, 5 பூதம். அதே போல 5 பிராணன், 5 இந்திரியங்கள், 5 விதமான தாது. தாது என்றால் உடலில் இருக்கின்ற சில பகுதிகள், நரம்பு, இது போன்ற சில பகுதிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த வெளியே இருக்கின்ற மூன்றும் ஷரீரத்தில் இருக்கின்ற மூன்றும் ஐக்கியப்படுத்தி தியானம் செய்யப்படுகின்றது. இதில் எதுக்கு எது ஐக்கியம் என்ற பேச்செல்லாம் கிடையாது. 3 5 ஆன 3, வெளியே 5 ஆன 3 எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பிறகு உபாசனை செய்யப்படுகின்றது. பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கு. மிக மிக சுலபமான உபாசனை. இனி அடுத்த கருத்து, பாங்தம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்பதற்கு செல்வோம். பாங்தம் என்றால் 5ஐ உடையது என்று பொருள். மெம்பர்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டர், 5னுடைய சேர்க்கைக்கு பாங்தம் என்று பெயர். வேதத்தில் பங்க்தி என்கின்ற சந்தஸ் ஒன்று இருக்கின்றது. அந்த பங்க்தி என்கின்ற சந்த பங்க்தி என்ற சந்தஸ் 5 வரிகள் 5 எழுத்துக்கள் கூடியதாக இருக்கின்றது. அதோடு சம்பந்தப்பட்டது பாங்தம் என்று சொல்லப்படுகின்றது. பங்க்தி சம்பந்தி பாங்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எது 5 சேர்ந்திருந்தால் அதை நாம் பாங்தம்னு சொல்லலாம். இப்போ 5 மனிதர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன சொல்லலாம்? பாங்த மனுஷ்ய பாங்தம்னு சொல்லலாம். 5 மனிதர்களை கூடிய ஒரு கூட்டம், ஒரு குரூப், ஒரு அமைப்பு. அப்போ பாங்தம் என்றால் குரூப் ஆஃப் 5, 5னுடைய சேர்க்கை. சாஸ்திரத்தில் யக்ஞத்தை பாங்தம் என்று சொல்வது பிரசித்தம். நம்ம செய்கின்ற யாகங்கள், யக்ஞங்கள், அதற்கும் பாங்தம் என்று பெயர். காரணம், யக்ஞத்தில் 5 தத்துவங்கள் அல்லது 5 ஃபேக்டர் என்னைக்குமே இருக்குமா. அது இருந்தால் தான் யக்ஞமாம். அவைகள் என்ன என்றால், முதலில் எஜமானன், 2வது பத்னி மனைவி, 3வது புத்திரன் மகன், 4வது மானுஷம் வித்தம், 5வது தெய்வம் வித்தம். இதில் முதல் 3னுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். எஜமானன், பத்னி, புத்திரக. பிறகு மானுஷம் வித்தம் என்றால் மனிதனிடம் இருக்கின்ற செல்வங்கள். இப்போ யாகம் செய்ய வேண்டும் என்றால் மினிமம் தயிராவது வேணும் அல்லது பாலாவது வேணும். ஒரு பொருளும் இல்லை அப்படின்னா எப்படி யாகம் செய்வது? ஆகவே மானுஷம் வித்தம் என்றால் மனிதனிடம் இருக்கின்ற அவனுக்கு சொந்தமான பொருள்கள். தெய்வம் வித்தம் என்றால் மந்திரங்கள், வேதத்தில் இருக்கின்ற மந்திரங்களுக்கு தெய்வம் வித்தம். வித்தம்னா பொருள். அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரங்களை எடுத்து பகவானுக்கு அல்லது யாகத்தில் நாம் பிரயோகம் செய்கின்றோம். எப்படி ஒரு திரவியத்தை எடுத்து யாகத்தில் தியாகம் பண்ணுற மாதிரி விநியோகம் செய்வது போல தெய்வம் வித்தத்தை எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்யப்படுகின்றது. அது மந்திரம் அல்லது சில தியானங்களெல்லாம் தெய்வம் வித்தம், உபாசனை கூட தெய்வம் வித்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 5ம் சேர்ந்து யக்ஞமாகின்றது. ஏன்னா யக்ஞத்துக்கெல்லாம் இவைகளெல்லாம் தேவை. எல்லா யக்ஞத்துக்கும் அல்ல, சில யக்ஞங்களுக்கெல்லாம் இவைகள் அனைத்தும் தேவை. ஆகவே யக்ஞத்தில் இந்த 5ம் சம்பந்தப்பட்டிருப்பதனால் யக்ஞத்திற்கு பாங்தம் என்று பெயர். அது சாதாரணமாக பிரசித்தமானது வேதத்தில். பிறகு இங்கே எதற்கு பாங்த உபாசனைன்னு பெயர் வந்தது என்றால், முதலில் லோகத்தை எடுத்துக்கொண்டு அதில் 5 சொல்லப்படுகின்றது. அடுத்தது தேவதைகளை எடுத்துக்கொண்டு 5 சொல்லப்படுகின்றது. இறுதியாக 5 பூதங்களை எடுத்துக்கொண்டு பேசப்படுகின்றது பூதபாங்தம். இவ்விதம் 3 விதமான 5 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது. அதை எப்படி கூறலாம் என்றால், முதலில் லோகபாங்தம். லோகபாங்தம் என்றால் 5 விதமான லோகங்கள் கூடிய ஒரு குரூப் ஒன்று, அது சமஷ்டியில். இரண்டாவது தேவதா பாங்தம்,
5 தேவதைகளுடன் கூடிய ஒரு அமைப்பு, ஒரு குரூப். மூன்றாவது பூத பாங்கம் அல்லது திரவிய பாங்கம். திரவியம் அல்லது பூதம். இந்த இடத்துல பூதம்னா நம்ம சாதாரணமாக புரிஞ்சிருக்கிற பூதம் அல்ல, பஞ்சபூதங்கள். அல்லது திரவிய பாங்கம் அல்லது பஞ்சகம். இந்த மூன்றும் சமஷ்டியில் இருக்கின்றது. இதைத்தான் நம்ம உபாசனை பண்ணணும். பிறகு நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், இது ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு சொன்னால் இந்த சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பன், அனைத்தும் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிறதுனால என்னைக்கு சமஷ்டியை உபாசனை பண்ணுறோமோ அது ஹிரண்ய கர்ப்பனோ அல்லது விராட்டோ. பிறகு எதில் இதை உபாசனை செய்ய வேண்டும்? இனி வெஷ்டி 3 பாங்கம், பிராண பாங்கம். பிராண பாங்கம் என்றால் 5 பிராணன் நம்மிடம் இருப்பது எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அடுத்தது இந்திரிய பாங்கம், 5 விதமான இந்திரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. மூன்றாவது தாது பாங்கம். தாது என்றால் உடலில் இருக்கின்ற சில பகுதிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது என்னன்னு படிக்கும்போது நமக்கு புரியும். இப்போ நமக்கு 6 பாங்கம் இருக்கு. அதில் 3 சமஷ்டி, 3 வியஷ்டி. இப்போ என்ன உபாசனை பண்ணணுமா? இந்த 3 வெஷ்டியையும் மனதில் நினைக்கும் பொழுது அந்த 3 சமஷ்டியையும் நினைக்கணுமா? அவ்வளவுதான். இதை கதை மாதிரி நம்ம கேட்டு போவோம், அவ்வளவுதான். ஆனால் அதை படித்தோம் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரியாது. அதை புரிஞ்சுக்கிற அளவு நமக்கு திருப்தி இருந்தால் போதும். இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரடியாக நாம் உபாசனைக்குள் செல்லலாம். இதில் ஒன்றும் கிடையாது. அந்த 3 × 5 15, இந்த பக்கம் 3 × 5 அவ்வளவுதான். அதை சொன்னால் இந்த உபாசனையானது முடிவடைகிறது. இப்பொழுது செல்வோம். பிருத்திவி அந்தரிக்ஷம் த்யௌகு திசக அவாந்தர திசாக. இதுதான் 5 லோக பாங்கம், லோகத்துடன் சம்பந்தப்பட்டது. என்னென்ன? பிருத்திவி முதல். இந்த 5 லோகம்னா எல்லாமே லோகம் அர்த்தம் அல்ல, லோகத்துடன் சம்பந்தப்பட்டது, உலகத்துடன் சம்பந்தப்பட்டது. முதல் பிருத்திவி. பிருத்திவி என்றால் இந்த பிரபஞ்சம். அடுத்தது அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம் என்றால் ஆகாசம், இடைவெளி, ஆகாஷக. த்யௌகு என்றால் சொர்க்கலோகம், த்விலோகம். இந்த பூமிக்கு த்விலோகத்துக்கும் இருக்கின்ற இடைவெளி தான் அந்தரிக்ஷம்னு சொல்லப்படுகின்றது. எவ்வளவாயிருக்கு? பிருத்திவி, அந்தரிக்ஷம், த்யௌகு 3. நான்காவது திசக. திசக என்றால் 4 திக்குகள், 4 குவார்ட்டர்ஸ், 4 திசைகள். 4 திக்குகளும் திசக. இது நான்காவது. ஐந்தாவது அவாந்தர திசக. அவாந்தர திசக என்றால் 4 திக்குக்கு இடையில் ஒரு திக்கு இருக்கு, கிழக்கு மேற்கு இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கோண திக்குகள்னு தமிழில் சொல்லுவார்கள். இன்டர்மீடியரி குவார்ட்டர்ஸ். இந்த 4 திக்குகளுக்கு இடையில் இருக்கிறது அவாந்தர திசக. இப்போ இந்த 5 என்னவா? லோக பாங்கம். இது சமஷ்டியில் ஒரு பகுதி. பிருத்திவி, அந்தரிக்ஷம், த்யௌகு, திசக, அவாந்தர திசக. இனி இரண்டாவதாக எதுக்கு வருகின்றோம்? தேவதா பாங்கம். 5 தேவதைகள். யார் யார் எடுத்துக்கிறோம்? அக்னி, வாயு. எல்லா இடத்துலையும் அக்னி வாயு வந்துடுறார். அக்னிஹி, வாயுஹு, ஆதித்யக, சந்திரமா, நக்ஷத்ராணி. அர்த்தமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். அக்னிஹி அர்த்தம் அக்னிஹி, வாயுனுடைய அர்த்தம் வாயுஹு, ஆதித்யன் ஆதித்யக சூரியன், சந்திரமா என்றால் நிலா சந்திரன். அடுத்தது நக்ஷத்ராணி நக்ஷத்திரங்கள். இவைகளெல்லாம் தேவதைகள். நம்ம பார்க்கிற நட்சத்திரம் அல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு அதிஷ்டான தேவதைகள். இனி பூதங்கள். பூதங்கள்னு சொன்னால் பொருள் சம்பந்தமான, திரவியம் சம்பந்தமானது. அவைகள் என்ன? ஆபக தண்ணீர், ஆபக என்றால் நீர். ஓஷதயக, ஓஷதயக என்றால் செடி கொடிகள். ஓஷதயக செடி கொடிகள்.
வனஸ்பதயக என்றால் மரங்கள், ஓஷதயக செடிகள், வனஸ்பதயக மரங்கள். அதில் வேறொரு விளக்காசிரியர் எழுதுகின்றார், பூவில்லாமல் பழம் தரக்கூடிய மரங்கள் வனஸ்பதயக. பூவெல்லாம் பூக்காமையே பலன் ஏதாவது தருது அப்படின்னா அப்படிப்பட்ட மரமா? அப்படி இருந்தால் அது இல்லை அப்படின்னா பொதுவான மரங்கள் வனஸ்பதயக. அடுத்தது ஆகாஷக. இங்கேயும் ஆகாசம் வந்திருக்கு, இடைவெளி. அடுத்தது ஆத்மா. இந்த இடத்துல குறிப்பாக ஆத்மாங்கிற சொல்ல விராட் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆத்மா என்றால் விராட். இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, விளக்காசிரியர் எழுதுகிறார்கள் விராட். உபனிஷத் ஆத்மான்னு சொல்லுது, சங்கரரும் மற்ற அனைவரும் இந்த இடத்துல விராட் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் இதற்கு விளக்கம் எழுதிய இனியொரு ஆசிரியர் இதற்கு உபாசிய தேவதை விராட்டை தான் எடுத்துக்கணும், ஏன்னா எல்லாமே ஸ்தூலமாக இருக்கின்றது என்று நிரூபிக்கின்றார். இப்போ ஆத்மா என்றால் விராட். விராட்டுன்னு சொன்னால் அனைத்தும். இப்படியே 5 சொல்லிட்டு போனால் ஏதாவது விட்டுரும் அல்லவா? அதனால் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற விராட் ஆத்மா. இதி அதிபூதம். அதிபூதம் என்றால் பூதம் சம்பந்தமான கருத்துக்கள் அல்லது பூதம் சம்பந்தமான தத்துவங்கள். இந்த இடத்துல பூதம்னு மட்டும் சொல்லியிருக்கு. அதை நம்ம லோகத்துக்கும் எடுத்துக்கணும், தேவதைக்கும் எடுத்துக்கணும், அல்லது குறிப்பாக சமஷ்டியை குறித்த தத்துவங்கள். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? உபாசிய தேவதை கிடைக்கப்பட்டு விட்டது. இனி அடுத்தது என்ன? வெஷ்டிக்கு வருகின்றோம். அத அத்தியாத்மம். அத என்றால் பிறகு, அத்தியாத்மம். அத்தியாத்மம் என்றால் வெஷ்டி, இண்டிவிஜுவல், தனிப்பட்ட சம்பந்தமானது வெஷ்டி. முதல் என்ன வருகின்றது? பிராணன். 5 விதமான பிராணன் சொல்லப்படுகின்றது, அவ்வளவுதான் விசேஷம். பிராணக, வியானக, அபானக, உதானக, சமானக. பிராணக இதெல்லாம் நம்ம படித்தது தான். பிராணகனா வெளியே செல்கின்ற காற்று. வியானகன்னு சொன்னால் உடல் முழுதும் சுற்றுகின்ற காற்று. அபானக என்றால் உள்ளே இழுக்கின்ற காற்று. உதானக என்றால் இறக்கும் தருவாயில் மேலே இழுத்து செல்கின்ற காற்று. சமானக என்றால் டைஜஸ்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஜீரணிக்கின்ற சக்தி. இதெல்லாம் நம்ம படித்தது தான். இவைகளெல்லாம் பிராண பாங்கம். இனி அடுத்தது இந்திரிய பாங்கம். சக்ஷுகு கண், ஸ்ரோத்ரம் காது, மனக மனம். இந்திரியம் சொன்னே மனது எப்படி சொல்லுவீர்கள் என்று கேட்டால், மனதிற்கு அந்தரிந்திரியம் என்று பெயர். 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் இருக்கின்றது. கர்மேந்திரியத்திற்கு பாஹ்யேந்திரியம் என்றும் மனதிற்கு அந்தரிந்திரியம் என்று பெயர். ஆகவே மனம். பிறகு வாக். அடுத்தது துவக். வாக் என்றால் சொல். துவக் என்றால் நம்மளுடைய தோல் தொட்டு உணர்கின்றது. வாக் என்றால் சுவைப்பதோ அல்லது பேசுவதோ. இதில் கர்மேந்திரியமா ஞானேந்திரியமாங்கிறதெல்லாம் கருத்தல்ல. 5 இந்திரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது எந்த இந்திரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி அடுத்தது தாதுன்னு சொன்னோம். தாது என்றால் என்ன? உடலில் இருக்கின்ற சில பகுதிகள். என்னென்ன? சர்ம. சர்ம என்றால் உள்தோல். துவக்கன்னா வெளியே இருக்கின்ற தோல். சர்மன்னு சொன்னால் இன்னர் ஸ்கின். வெளித்தோலுக்கு மேலே உள்ளே இருக்கிற தோலுக்கு சர்ம என்று சொல்லப்படுகிறது. சர்ம. மாம்சம். மாம்சம் என்றால் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோமே, அது மாம்சம். அடுத்தது ஸ்நாவா. ஸ்நாவா என்றால் சதை அல்லது இங்கிலீஷில் சொன்னால் மசில்ஸ்ன்னு சொல்கிறது ஸ்நாவா. மசில்ஸுக்கும் ஃப்ளஷுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால் அஸ்தி. அஸ்தி என்றால் எலும்பு, அஸ்தி. மஜ்ஜா என்றால் மேரோ,
எலும்புக்கு உள்ள இருக்கின்ற ஒரு திரவத்துக்கு பேரு மஜ்ஜா என்று சொல்லப்படும். அதைத்தான் தமிழில் சொல்லுவார்கள் தெரியுமோ, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அந்த ஊன்னு சொல்றது அதை ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்லி அந்த அளவுக்கு விரதம் இருந்து மனதில் அமைதி அடையிறதுன்னு அர்த்தம். அதுதான் மஜ்ஜா, ஊன் என்று தமிழில் சொல்றது. இங்கிலீஷில் மேரோ, எலும்புக்குள்ள இருக்கிற ஒரு விதமான திரவம். இதனால தான் இதெல்லாம் தாதுன்னு சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் என்ன பண்ணணுமா, இதையெல்லாம் நினைச்சு சமஷ்டியை நினைக்கணுமா. இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கின்றது, இரண்டும் ஒன்று. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கின்றதுன்னு சொல்லி ஐக்கியப்படுத்துதல். இதை சொல்லிட்டு என்ன சொன்னார், யார் இதெல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லப்படுகின்றது. ஏதத் அதிவிதாய, ஏதத் என்றால் இவைகளை, அதிவிதாய என்றால் சொல்லி கொடுத்து. யார் இதை கொடுத்தா, ரிஷிஹி, ஒரு ரிஷியானவர் கொடுத்து, அவோச்சத் சொன்னார். இந்த லிஸ்டையெல்லாம் ஒரு ரிஷி சொன்னாராம். சொல்லிட்டு கீழ்கண்டதை சொன்னார். கீழ்கண்டதை சொன்னார்னு சொன்னால் இனிமேல் தான் சொல்ல போகிறார். இந்த வெஷ்டியை வச்சு சமஷ்டியை தியானம் பண்ணணும்னு சொல்ல போகிறார். இந்த இடத்துல ரிஷிஹி அவோச்சத் என்பதற்கு ரிஷி என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று வேதம், இனி ஒன்று ரிஷி. ரிஷினா ஒரு மகாத்மா. வேதம் சொன்னதுன்னு ஒரு, ரிஷிங்கிறதுக்கே வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகவே வேதமானது இதை சொல்லி பிறகு சொல்கின்றது என்று ஒரு பொருள், அல்லது யாரோ ஒரு ரிஷி என்றும் பொருள். ஒரு ரிஷி கண்டுபிடிச்சாராம், இந்த ஐட்டங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஆகவே யாரோ ஒரு ரிஷி இந்த மாதிரி தியானம் பண்ணி சொன்னார். அது தைத்திரிய உபநிஷத்துக்குள்ளேயும் வந்துடுது, நம்மளும் படிச்சிருக்கோம். ஆகவே ஒரு ரிஷி சொன்னார். என்ன சொல்றாராம், பாங்தம் வா இதகும் சர்வம், இது எல்லாமே பாங்தமாக இருக்கின்றதுன்னு சொல்றார். இதம் சர்வம் சொன்னா இப்படியே யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஐந்தாக இருக்கின்றது. பாங்தம் வை இதம் சர்வம், இவைகள் அனைத்தும் பாங்தமாக இருக்கின்றது. பிறகு என்ன பண்ணணுமா, அது எல்லாமே பாங்தமா இருந்துட்டு போட்டும், நம்ம என்ன பண்றதுன்னா பாங்தேன ஏவ பாங்தகும் ஸ்ப்ருணோதி இதி. பாங்தேன ஏவ என்றால் வெஷ்டி பாங்தத்தின் மூலம், பாங்தம் என்றால் சமஷ்டி பாங்தத்தை, ஸ்ப்ருணோதி என்றால் தியானிக்க வேண்டும். இதனால் இதை தியானிக்க வேண்டும். பாங்தத்தால் பாங்தத்தை தியானிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன, வெஷ்டி பாங்தத்தை எடுத்துக்கொண்டு சமஷ்டி பாங்தத்தை தியானிக்க வேண்டும். இதி, இவ்விதம் அவர் சொன்னார். இதோடு இந்த உபாசனை முடிவடைகிறது. இந்த உபாசனையினுடைய பலன் முன் சொன்ன உபாசனையினுடைய பலனை போலதான். அந்த ஹிரண்ய கர்ப்பனோடு ஒன்றாகின்றான் இறந்ததற்கு பிறகு. அல்லது இங்கேயே அவன் பிரயோஜனத்தை அடையணும்னு சொன்னால் மனம் விஷாலத்தை அடைகின்றது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த மைண்ட். மனது நன்கு விரியும். காரணம் என்ன, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எனதுன்னு இருக்கிறது. அனைத்தையும் பார்த்தால் சமஷ்டியும் வெஷ்டியும் ஒன்றாகும் பொழுது மனம் விரிவடைகின்றது. இதோடு இந்த உபாசனை முடிவடைகின்றது. இனியும் ஒரே ஒரு உபாசனை இருக்கின்றது. அது அடுத்த உபாசனை. அதுவும் மிக சிறியது தான், அதுவும் அதிக தாத்பரியமில்லை. 8வது அணுவாகம். ஓமிதி பிரம்ம ஓமிதி தகும் சர்வம் ஓமித்யேததனுக்ருதிஹ ஸ்மவா அப்யோ ஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி. ஓமிதி சாமானி காயந்தி. ஓ கோ
ஓம் ஷோபிதி சஸ்திராணி சகும்சந்தி ஓமித்யத்வர்யு பிரதிகரம் பிரதிக்ருணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்யக்னிஹோத்ரமனுஜானாதி ஓமிதி பிராமண பிரவக்ஷன்னாக பிரம்மோபாப்னவாநீதி பிரம்மைவோபாப்னோதி. இங்கு வருகின்ற கடைசி 5வது உபாசனை ஓங்கார உபாசனம். இதுவரைக்கும் 4 உபாசனை பார்த்திருக்கின்றோம். இது கடைசி 5வது உபாசனம். இதற்கு ஓங்கார உபாசனம் என்று பெயர். இந்த உபாசனைக்கு பெயர் ஓங்கார உபாசனம். இங்கு உபாசிய தேவதையாக இருப்பவர் ஹிரண்யகர்ப்பன் அல்லது ஈஸ்வரன். ஹிரண்யகர்ப்பனோ அல்லது ஈஸ்வரனோ உபாசிய தேவதை. உபாசனைன்னு சொன்னாவே 2 சொல்லி ஆகணும். ஆலம்பனத்தை சொல்லி தேவதையை சொல்லணும். ஆலம்பனமாக இருப்பது ஓம் என்கின்ற சப்தம். பிறகு யாரை நாம் தியானிக்க வேண்டும் என்பது ஹிரண்யகர்ப்பன் அல்லது ஈஸ்வரன். தேவதா ஹிரண்யகர்ப்பன் அல்லது ஈஸ்வரன். ஆலம்பனம் ஓங்காரம். இந்த பகுதியில் முதல் சொல் ஓமிதி பிரம்ம. அதோடு உபாசனை முடிவடைகிறது. ஓம் என்கின்ற எழுத்தில் பிரம்மத்தை உபாசித்த தியானம் செய்ய வேண்டும். அதோட உபாசனை முடிகிறது. ஒரே ஒரு 2 வார்த்தையில் உபாசனை முடிஞ்சாச்சு. ஓமிதி பிரம்ம. ஓம் என்ற சொல்லில் பிரம்மத்தை உபாசனை செய்ய வேண்டும். பிறகு இதற்கு பிறகு வருகின்ற பகுதிகளெல்லாம் ஓம் என்று எதற்கு ஈஸ்வரனையோ ஹிரண்யகர்ப்பனையோ சமப்படுத்துகின்றோம் என்பது அடுத்த கருத்து. அதற்கு பிறகு வருவதெல்லாம் ஓங்கார ஸ்துதி. அதுதான் இந்த பகுதியில் வருகின்ற அனைத்து கருத்தும். ஓங்காரத்தினுடைய பெருமை சொல்லப்படுகின்றது. ஏன் ஓங்காரத்தை ஆலம்பனமாக வைக்கின்றோம் என்றால் ஓங்காரத்திற்கு இவ்வளவு பெருமை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.